ஓம் சுவாமியே சரணமையப்பா. லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். இப்பொழுது இந்த திருவெம்பாவை பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று 9வது நாளாகவும் இந்த திருவெம்பாவை பூஜை பஜனை வழிபாடு திருப்பள்ளியெழுச்சி பாடல்கள் திருவெம்பாவை பாடல்கள் படித்து ஆலயங்களிலே எல்லாம் அதிகாலையிலே சூரிய உதயத்துக்கு முன்பாக சங்கி சேமக்கலம் சகண்டி என்கின்ற சேமக்கலம் போன்றவை இவையெல்லாம் அங்கே வீதி வீதியாக இந்த அறநெறி பாடசாலை பிள்ளைகள் பெரியவர்கள் பாடசாலை மாணவர்கள் எல்லோரும் கலந்து வீதி பஜனை என்கின்ற வகையிலே திருவெம்பாவை பாடல் இந்த திருப்பள்ளியெழுச்சி பாடலை எல்லாம் படித்து கொண்டு வருவார்கள். நாளைய தினம் இந்த திருவெம்பாவை நிறைவு பெறுகிறது. திருவாதிரை ஆருத்ரா தர்சனம் என்கின்ற வகையிலே இந்த நாளைய தினம் சிவன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜை வழிபாடு. இலங்கை திருநாட்டிலே ஈழத்து சிதம்பரம் என்று போற்றப்படுகின்ற யாழ்ப்பாணம் காரைநகர் சிவன் தேவஸ்தானத்திலே சிறப்பான பூஜை வழிபாடுகள் பஞ்சரத பவனி இவ்வாறான சிறப்புகள் கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த திருவெம்பாவையிலே காலை வேளையிலே எல்லோரும் சென்று இந்த பஜனை பாடல் வீதி பஜனையிலே கலந்து கொள்வார்கள். வீதி வீதியாக சென்று பாடல்கள் பாடிக்கொள்வார்கள். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை என்றெல்லாம் இந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே அங்கே பாடிக்கொண்டு வருவார்கள். அதிலே திருப்பள்ளியெழுச்சி பாடலிலே ஒவ்வொரு வீதி வீதியாக சென்று ஒவ்வொருவரையும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதாக கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின சங்கம் என்றெல்லாம் இந்த வீதி வீதியாக சென்று திருப்பள்ளியெழுச்சி திருவெம்பாவை பாடல்களை எல்லாம் பாராயணம் செய்து இந்த அறநெறி பாடசாலை பிள்ளைகள் எல்லாம் சமய நெறியிலே நின்று வழிபாடு செய்கின்ற வகையிலும் அந்த 21 பாடல்களுக்கும் அங்கே வெற்றிலை பழம் தேங்காய் உடைத்து வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு பாராயணம் செய்கின்ற சிறப்போடு இன்று இரவு பல இடங்களிலே இந்த நடேசர் அபிஷேகம் நடைபெறும். இந்த திருவாதிரை முன்னிட்டு நடேசர் அபிஷேகம். நாளை காலையிலே இந்த 10வது நாள் திருவெம்பாவையிலே ஆருத்ரா தர்சனம், இரவு நடேசர் அபிஷேகம், காலையிலே நடேச பெருமான் உற்சவம். இவ்வாறு சிறப்பு கூடியதாக யாழ்ப்பாணம் ஈழத்து சிதம்பரம் என்று போற்றுகின்ற காரைநகர் சிவன் கோவிலிலே வலு விமர்சையாக பஞ்சரத பவனியோடு கூடியதான உற்சவம் நடைபெறும். ஏனே யாழ்ப்பாணம் நல்லு சிவன் கோவில், யாழ்ப்பாணம் பட்டணம் சிவன் கோவில் என்கின்ற வைத்தீஸ்வரர் சிவனாலயம், புலோலி பசுபதீஸ்வரர் சிவன் கோவில், ஆபரங்கால் சிவன் கோவில், புத்தூர் சிவன் கோவில் என்று பல சிவன் ஆலயங்களிலும் கொழும்பு தலைநகரில் உள்ள கொச்சிக்கடை பொன்னம்பராணீஸ்வரர் ஆலயம் இவ்வாறான ஆலயங்களோடு திருகோணமலை கோணேஸ்வரர் கோவில், திருகோணமலை தம்பலகாமம் ஆதிகோணநாயகர் இவ்வாறு அனைத்து சிவன் ஆலயங்களும் சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். இந்த பூஜைகளும் கலந்து இறையருளை பெறுவதோடு சபரிமலை யாத்திரை சென்றுள்ள ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் ஐயப்பனை வேண்டி பிரார்த்தனை செய்து இன்னும் 3 நாளிலே ஐயப்பனுடைய விரதத்தை எல்லாம் பூர்த்தி செய்கின்ற வகையிலே நாளை மறுநாள் மகர ஜோதி தரிசனம் அது கண்டு வருகின்ற வகையிலே செல்லுகின்ற அனைத்து சுவாமிகளுக்கும் ஐயப்பனர்கள் கிடைக்க வேண்டும்.
இந்த திருவம்பாவை பூஜை வழிபாடில் கலந்து கொள்கின்ற அனைத்து அடியார்களுக்கும் இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து. சுபம்.